விக்கிரவாண்டி அடுத்த வீசாலை பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பந்தக்கால் பூஜை நாளை காலை நடைபெறவுள்ள நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பணிகளை பார்வையிட்டார். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். பந்தலிடும் பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது? மேலும் விவரங்கள் என்னென்ன? தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு இந்த மாதம் 27ஆம் தேதி நடத்த போறாங்க. இதற்காக பந்தக்கால் நடும் பணி நாளை காலை சரியாக 4 மணிக்கு நடக்க போது. நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீசாலை கிராமம். இந்த பகுதியில மொத்தம் 85 ஏக்கர்ல மாநாட்டிற்கான பந்தல், மேடை மற்றும் தொண்டர்கள் அமர்வதற்கான ஏற்பாடுகள் நாளை காலை முதல் பணிகள் தொடங்க போகுது. அமாவாசை முடிந்து 3ஆம் நாள் நாளை காலை வளர்பிறை அந்த நேரத்துல மட்டும்தான் இத பூமி பூஜை போடணும், பந்தக்கால் நடணும்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் முடிவு செய்து தலைவர் விஜய் கிட்ட அனுமதி வாங்கி நாளை காலை இந்த பணிகள் தொடங்க போகுது. தற்பொழுது இந்த பகுதியில வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் அவரோட கட்சி நிர்வாகிகளோட, அதே போல இந்த பந்தல் போடுறவங்க, மற்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவரோட இந்த பகுதியை பார்த்துட்டு இருக்காரு. நாளை காலை எந்த இடத்துல பூஜை போட போறோம், அதற்கான ஏற்பாடுகள் என்னென்ன, ஏன்னா நைட்டு 12:30 மணி வரைக்கும் எந்த பணி நடக்க போறதுல நாளை காலை 4 மணிக்கு மட்டும்தான் இந்த பணிகள் தொடங்க போது. முதல் கட்டமாக இந்த பந்தக்கால் நட்டு இந்த பணிகளை தொடங்க போறாங்க. 17 கட்டாயம் நிறைவேற்றணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிபந்தனைகளை விதித்து இந்த மாதம் 27ஆம் தேதிக்கு தமிழக வெற்றி கழக மாநாடு நடத்த விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அனுமதி வழங்கியிருக்காங்க. நீண்ட இழுபறிக்கு பின்னர் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. முக்கியமான காரணமா சொல்லப்பட்டது, தீபாவளி நேரம் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து பாதிப்பு ஏற்படக்கூடாது, மாநாடு நடைபெறும் தேசிய நெடுஞ்சாலை அருகிலே இருக்கு. இது போன்ற காரணங்களை வைத்து காவல்துறை நீண்ட ஆலோசனைக்கு பின்னர் இந்த அனுமதியை வழங்கியிருக்காங்க. காவல்துறையோட ஒரு முக்கியமான நோக்கம், வரும் தொண்டர்கள் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது. மாநாடு பந்தல் அருகே பார்க்கிங் இடம் ஏற்பாடு செஞ்சுக்கோங்க. வர்றவங்களுக்கு 250 டாய்லெட், அதே போல இந்த பக்கம் ரயில் தண்டவாளம் போது தண்டவாளம் பகுதியை மறைச்சு தடுப்பு அமைச்சு அந்த பக்கம் பொதுமக்கள் போகக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் மாநாடு நடைபெறும் பகுதியில மொத்தம் 6 திறந்த வெளி கிணறுகள் இருக்கு. இது ஆபத்தான நிலையில் இருக்கிறதால முழுவதுமாக பாதுகாப்பா மூடணும். இது போன்ற 17 கட்டாய நிபந்தனைகளை விதித்து அனுமதி வழங்கி நாளை காலை சரியாக 4 மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டிற்கான பந்தக்கால் மற்றும் அனைத்து பூஜைகளும் மேற்கொள்ளப்பட்டு பணிகள் தொடங்க போறாங்க. இதற்கான ஆய்வு தான் தற்போது இந்த இடத்தை பார்வையிட்டு தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு அந்த வேலையை அவர் பிரிச்சு கொடுத்த காட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.